ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி வீட்டில் எந்த விசேஷம்னாலும் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும். வாங்க, அது என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. அது நல்லா துருவியோ அப்படி இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 100 ml தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு பீட்ரூட்டில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது நல்லாவே வடிகட்டிட்டு இந்த மாதிரி கெட்டியாக ஒரு ஜூஸ் வந்து எடுத்து ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ நான் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறனோ அதே கப்பில் தாங்க கடைசி வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டையும் நான் வந்து இதில் எடுத்திருப்பேன். இப்போ ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸில் 3/4 கப் வந்து எடுத்திருக்கேங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், கெட்டி தட்டாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு கெட்டி தட்டாமல் கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும், ரொம்ப வந்து மாவு கெட்டியாக இருக்குது. இப்போது மீதி இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது நமக்கு வந்து 1 கப் நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அதில் 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். செஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை வந்துட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலே இந்த ஓரங்களில் இருக்கிற மாவுலாம் காஞ்சு போய் நமக்கு யூஸ் ஆகாமல் போயிடும். அதனால எடுத்து விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த அளவுக்கு நமக்கு பக்குவமாக பதமாக கிடச்சிருக்கும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து தனியாக வச்சிடலாம். வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, அரை சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டிப்படாமல் நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி எடுத்திருந்த மாவை விட இந்த மாவு நான் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். அது ஒரு 250 கிராம் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். இதையுமே நல்லா விஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சியும் போன மாவோட கன்சிஸ்டன்சியும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி அளவுகளோடு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி 2 டீ கிளாஸஸ் வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு கிளாஸில் மஞ்சத்தூள் கலந்த கடலை மாவை ஒரு கிளாஸில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு கப்பில் வந்துட்டு நம்ம வந்து பீட்ரூட் கலந்த கடலை மாவோட மிக்சிங் எடுத்துகிட்டு அதையும் அதில் ஊற்றி வச்சிடலாம். ஒன்று நல்லா பிங்க் கலர்லேயும் டார்க் பிங்க்லேயும், இன்னொன்று வந்து நல்லா லைட் எல்லோலேயும் நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக 2 மாவு வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாவை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சூடான கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லாவே சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு ட்ராப்ஸ் விட்டு பார்க்குறேன், நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இது போல் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் நல்லாவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் கலந்த கடலை மாவை வந்து கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மாவு சேர்க்கும்போது எல்லா பக்கமும் நம்ம வந்து இந்த கரண்டியை வந்து ஃபுல்லாக காட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று ஒன்று சேராமல் நல்லாவே குட்டி குட்டியாக நமக்கு வந்து பூந்தி வந்து இப்போ ரெடி ஆயிரும். ஒரு 2 செகண்டில் நமக்கு வந்து நல்லாவே வெந்து கிடச்சிருங்க. இந்த மாவு ஊற்றும் போது மட்டும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்லாம் மாற்றவே வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலே ஒரு 2 செகண்டில் நமக்கு பூந்தி நல்லாவே மொறுன்னு பொரிஞ்சு கிடச்சிரும். இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா வடிய விட்டுட்டு நம்ம பூந்தியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த பீட்ரூட் கலந்த மாவு வந்து பொரிஞ்சு நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா அதனுடைய கரண்டியை வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த மாவு வந்து நம்ம ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கீழே வந்து மாவு வந்து சேராடி நமக்கு பூந்தி வந்து சரியாக வராது. இப்போ நம்ம மஞ்சள் தூள் கலந்த மாவு சேர்க்கும்போது நல்லா எல்லா பக்கமும் இது போல் கரண்டியை காட்டினோம் அப்படின்னா நமக்கு பூந்தி வந்து நல்லா புசு நமக்கு இது போல் நல்லாவே பொரிஞ்சு கிடச்சிரும். கீழேயும் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம செய்யும்போது மாவு இருக்கக்கூடாது, மேலேயும் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு பூந்தி கரெக்டான பக்குவத்தில் வராது. இப்போது நம்ம மஞ்சத்தூள் கலந்த இந்த கடலை மாவு பூந்தியுமே இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையுமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த எடுக்கும்போது மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூந்தி எடுத்துக்கலாங்க. மற்றபடி நம்ம பூந்தி பொரிக்கும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கிறது நமக்கு பூந்தி கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற இந்த பூந்தியை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிற அந்த 1 கப் கடலை மாவுக்கு மஞ்சள் தூள் கலந்ததில் எனக்கு இவ்வளோ பூந்தி ரெடியாகி கிடச்சிருக்குங்க. மீதி இருக்கக்கூடிய பீட்ரூட் மாவையும் இது போல் சேர்த்துட்டு நம்ம பூந்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம செய்யும்போது அந்த கரண்டியை எல்லா பக்கமும் எண்ணெயில் காட்டுங்க. இன்னொன்று ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சேர எல்லா பக்கமும் சேர்ந்து நமக்கு வந்து பூந்தி வந்து சரியாக வராது. லைட்டாக உருண்டை போல் நமக்கு கிடச்சிரும். அதை மட்டும் பக்குவமாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ மாவுனாலும் டக்குன்னு நம்ம பூந்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம வந்து பீட்ரூட் பூந்தியுமே நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. எண்ணெய் வந்து நம்ம நல்லாவே வடிய விட்டுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்குங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பூந்தியோடு நம்ம சேர்த்து வச்சுட்டு இப்போ இந்த பவுல் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஒரு சூடான கடாயில் 200 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இந்த சர்க்கரையோட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே ஒரு தடவை சர்க்கரையை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரே ஒரு ஏலக்காயை மட்டும் நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டுடலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லாவே பாகு முறிஞ்சிடணும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற நம்ம 2 கலர் பூந்தியையும் இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லாவே நம்மளுடைய சர்க்கரை பாகோட அந்த பூந்தி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. இந்த 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகி இந்த பாகு நல்லா உறிஞ்சணும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 10 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு, 10 கிராம் அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் வேறு ஏதாவது வகையில் நட் சேர்க்கறனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் நல்லாவே வறுத்துட்டு இந்த செஞ்சு வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸையும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூந்தியில் கொண்டு போய் நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பூந்தி மசிஞ்சிடாமல் உடையாமல் இருக்கிறதுக்காக இது போல் தோசை கரண்டி யூஸ் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. செஞ்சுருக்கிற இந்த பூந்தி அதுக்கப்புறம் சேர்த்துருக்கிற இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். சர்க்கரையை மேலே தூவி விட்டது மாதிரி இது போல் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குங்க. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் செய்ய போகிற ஸ்வீட் ரெசிப்பியில் இந்த ரெசிபியையும் உங்கள் மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.